இந்த காணொளிக்கு ஒருத்தர் கூட லைக் பண்ணாதீங்க. தவறாம இந்த காணொலியை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமா அந்த கோவில் வந்து காப்பாற்றப்படலாம். இங்க பாருங்க, ஒரு மரத்துக்குள்ள ஒரு தர்மாகோலுக்குள்ள ஓட்ட போடுற மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்களே. இங்க பாருங்க, ஒரு கதை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கதைக்கு மேலே ஒரு சிற்ப கூடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஏதோ மரத்தில் வந்து வடு வாங்க தெரியுங்களா, சும்மா அப்படி செதுக்கிற மாதிரி ஒரு பாறாங்கல்லில் வந்து, அதுவும் ஒரே கல், எங்கேயுமே ஜாயிண்டில் பாருங்கள், ஒரே கல் எத்தகைய பெருசில் செதுக்கியிருக்கிறாங்க. இந்த கோவில் உள்ள சாமி எப்படி இருக்காரு, ஆனால் இந்த கோவில் எந்த நிலையில் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அங்கே இருக்கிற கே தோப்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற யோக லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் எந்த அளவுக்கு சிதலமடைஞ்சிருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வைங்க. இப்படி பிரம்மாண்டமான ஒரு கோவில் இடிஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்குள்ளே இருக்கிற அந்த தூண்களுக்கு எல்லையே கிடையாது. அப்படி ஒரு சிற்ப கலைகளை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 தூண்களில் மொத்த கோவிலில் உள்ள சிற்பங்களை அதில் கொடுத்துருக்காருங்க. உள்ளே இருக்கிற சாமி அத்தகைய அழகாக இன்னைக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்காரு. பிரதோஷத்துக்கு 100 பேருக்கு மேலேயும் பௌர்ணமிக்கு 400 பேருக்கு மேலேயும் வர்ற இந்த கோவிலுடைய நிலை இதுதாங்க. பாருங்கள்.